தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிரதர் சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் ஏஐன்னு, அதுவும் 2022 அப்புறம் ChatGPTயோட இன்வேஷன், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த பேச்சு தான். ஸோ இது பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துடலாம். ஸ்டோரியில் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரி. 1957 டார்ட்மவுத் கான்ஃபரன்ஸில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காயின் பண்ணாங்க. இந்த வார்த்தையை காயின் பண்ணதுக்கான நோக்கம் அப்படி என்னன்னா, எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இன்னும் ஹியூமன் கேபிட்டல், ஒரு மனிதனையும் இல்லை விலங்கு சார்ந்த விஷயங்களையும் மட்டுமே வச்சு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறோம். மிஷனை நாடி, லெட்ஸ் யூஸ் மிஷன் ஃபார் அவர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ், லெட்ஸ் ரெடியூஸ் த ப்ராப்ளம். அந்த கஷ்டத்தை குறைச்சி நம்ம மிஷன் பக்கம் திரும்பலாங்கிறதுக்காக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20-30 வருஷம் அப்படியே கிடப்பில் போட்டுருந்து 1998 அப்புறம் திரும்பி IBM வேக்சன் லேப் அதை எடுத்தாங்க. திரும்பி சரி ஏஐல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம திரும்பி ரீசர்ச் பண்ணலாம், அதை சார்ந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம். இது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய இப்போ ஏஐயோடைய இன்வேஷன் அதிகமாக ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். 3 ரெவல்யூஷனை நம்ம தாண்டி வந்திருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், இப்போ சோஷியல் ரெவல்யூஷன்ல இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல நம்ம தினம் நம்ம சம்பாதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் வீட்டுக்கு இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலத்தெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில நம்ம முன்னோர்கள் தாண்டி இருக்கிறாங்க. அது தாண்டினதுக்கு அப்புறம் இந்த 90ஸ்ல, இந்த 1991, 92 அந்த காலகட்டத்தில் இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது. அப்போ பசி பட்டினியை தாண்டி அதுக்கு அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்டாண்டர்ட் லிவிங், பசி பட்டினி எங்க தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எங்க அப்பா எதுக்காக போராட ஆரம்பிச்சார்னா, ஸ்டாண்டர்ட் லிவிங், நல்ல வருமானம், இருக்க நல்ல வீடு, இதுக்காக. அதுக்கப்புறம் இந்த 2010க்கு அப்புறம் 8-10க்கு அப்புறம் இந்த ரெசெஷன், எஸ்பெஷலி இந்த 2008 ரெசெஷனுக்கு அப்புறம் சோஷியல் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது, இல்லைன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மனநிலையே என்னன்னா, எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல நமக்கு கிடைக்கணும் எதுவாக இருந்தாலும். ஸோ ஏஐயோட இன்வேஷன் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த ChatGPTன்னு ஒன்று வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நிறைய பேர், இப்போ நீங்கள் எழுதுகிற ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கிரியேட் பண்ணுற மூவிஸாக இருக்கட்டும், இல்லை இமேஜாக இருக்கட்டும், எல்லாமே ஏஐ வச்சு கிரியேட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ என்கிட்ட கூட இப்போ எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல, இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்ட்டு வருவாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். சார் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து ஏதாவது கொடுங்க. இல்லை நீங்கள் என்ன ஏரியாவில் பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொன்னால், எந்த ஏரியாவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நாங்கள் ஏஐ வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏஐ வந்து ஒரு அலாதீனோட லேம்ப் மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஏஐயால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்குற கொஸ்டின்ஸை வச்சுதான் எனக்கான டேட்டாவை எங்க லேகிங், எங்க சேலஞ்சா இருக்குது, எதனால ப்ராப்ளம், உண்மையாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலையெல்லாம் போயிடுமா, நமக்கு வேலை கிடைக்குமா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா. அந்த கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்றதுக்காக தான் நான் இப்போ இங்க இருக்கேன். நான் அஃபிஷியலாக இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற போர்ட்டலில் சீனியர் ரிசர்ச்சர் அண்ட் ஆத்தராக இருந்தேன். ஏஐ இப்போ எதுக்கு தேவை, ஏஐ நம்மளுடைய ஃபியூச்சரை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஏன் ஏஐ இப்போ தேவைப்படுது, ஏன் நாளைக்கு ஏஐயால் என்னென்னலாம் பண்ண முடியும். ஸோ ஏஐ வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், நேரோ ஏஐன்னு சொல்லுவாங்க, நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்காக ஒரு மிஷினை நம்ம ட்ரெயின் பண்ணுறது. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு மெடிசனுக்கு தேவையான, இப்போ ஒரு டிசீஸ் வருது, அந்த டிசீஸ்க்கு எந்த மெடிசன் கரெக்டாக இருக்கும், இல்லை ஒரு பேஷண்ட்டோட டேட்டாவை பார்த்துட்டு இந்த பேஷண்ட்டுக்கு மெலிக்னன்சி, அதாவது கேன்சர் வருமா வராதா அப்படின்ற ப்ரெடிக்ஷன், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ட்ரெயின் பண்றது நேரோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஹியூமனுக்கு ஈக்குவலண்டா
நம்ம யோசிக்கிற மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஹியூமனுக்கு ஈக்குவலா ஹியூமனை மனிதர்களை மிமிக் பண்ற அளவுக்கு ஒரு மிஷினை தயார் பண்றதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதுக்கு அடுத்து உள்ளது ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஹியூமனையும் தாண்டி ஹியூமனை விட எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷலா ஒரு மிஷினை ட்ரெயின் பண்றதுக்கு பேர் ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். சரி, இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் பார்த்தோம்? நம்ம நேரோ ஏஐ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறோம். நம்ம இது வரைக்கும் அச்சீவ் பண்ணது எல்லாமே நேரோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக டேட்டாவை வச்சு ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணி அதுல ப்ரெடிக்ஷன் பண்றது அளவுக்கு மட்டும்தான் இப்ப நம்ம ரீச் ஆயிருக்குமே தவிர ஹியூமனுக்கு ஈக்குவலண்டா ஒரு மனிதனால் யோசிக்கிற அளவுக்கு ஒரு மிஷினை இது வரைக்கும் நம்ம பண்ணல. இதை தாண்டி ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது ஃபியூச்சர் கான்செப்ட் தான். ஸோ இந்த தெளிவு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துடணும். நம்ம நினைக்கிறோம் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல மிஷன் இம்பாசிபிள் தமிழ்ல எந்திரன் படம் அளவுக்கு நம்ம முன்னேறி போயிட்டோம், ஏஐ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்லாம் இல்லை. நேரோ ஏஐல மட்டும்தான் இருக்கும். ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக ஏஐ ஏஜென்ட்ஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏஐனா என்னன்னு பார்த்துக்கலாம். ஏஐக்கு வந்து சரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுன்னு தமிழ்ல நம்ம சொல்றோம். இது எதுக்காகலாம் நம்ம பயன்படுத்துறோம், அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். இப்போ ஒரு பேத்தாலஜிஸ்ட் இருப்பாங்க. பேத்தாலஜினா நீங்க போற இந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு கட்டி வந்துருச்சுனாலோ இல்ல இப்போ எந்த கட்டி வந்துருச்சுனாலோ உடனே ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த கட்டி வந்து கேன்சரா உருவாகுமா, அதாவது புற்றுநோயா இல்ல இது நார்மல் கட்டி தானா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுடைய ரிப்போர்ட்டை தருவாங்க. ஸோ இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு 20 வருஷம் இல்ல 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்போ அவர் பார்த்து சொல்லுவார், இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை பார்த்தோம், இதே மாதிரி பேராமீட்டர்ஸ் பிளட் கிரியேட்டின் அளவு சுகர் லெவல் அளவு இப்படி எல்லாம் இருந்ததுன்னா வந்திருக்குது, அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்போ இந்த மெடிசன் கொடுக்கலான்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களுக்கு மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஹியூமனும் அவங்க பார்த்த கேஸ் அவங்க படிச்ச கேஸ் ஹிஸ்டரியை வச்சுதான் ப்ரெடிக்ஷன் பண்ணி அவங்களுமே ப்ரெடிக்ஷன் தான் பண்றாங்க. இந்த லெவல்ல இருந்ததுன்னா அவங்க படிச்சது கேள்விப்பட்டது, மகாராஷ்டிரால இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்திருக்கேன், வேலூர் சிஎம்சில இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்திருக்கேன், டெல்லி எய்ம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸை பார்த்திருக்கேன், அப்ப இப்படி வந்திருக்கும். ஸோ ஹியூமன் வச்சு அவங்களால இப்போ எவ்வளவு கேஸை படிச்சிருக்க முடியும்? தோராயமா ஒரு 10,000 கேஸ் ஹிஸ்டரியை படிச்சிருப்பாங்களா? நான் கம்மியா கூட சொல்லலாம், 20,000 கேஸ் ஹிஸ்டரியை படிச்சிருக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற அந்த நாலேஜை வச்சு சொல்லலாம். பட் ஒரு மெஷினால இன்னும் நிறைய கேஸ் ஹிஸ்டரி அதால பதிவு பண்ணி வச்சுக்க முடியும் தானே. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கேஸ் ஹிஸ்டரி 1 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கேஸ் ஹிஸ்டரியும் பதிவு பண்ணி அந்த மிஷினுக்கு லேர்ன் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இதே மாதிரி ஒரு சாம்பிள் இதே மாதிரி ஒரு பேராமீட்டர்ஸோட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா நம்ம ஹியூமன் கிட்ட கேட்கறதுக்கு இந்த மிஷின் கிட்ட கேட்டு ப்ரெடிக்ஷன் தான். மிஷின் ஒன்றும் அக்யூரேட்டா சொல்ல போறது இல்லை, 90% அக்யூரேட்டா சொல்ல போறது இல்லை. பட் அவ்வளோ ஹிஸ்டரியும் நம்ம மிஷினுக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா கடத்திட்டோம்னா அவ்வளோ டேட்டாவையும் மிஷின் வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம தினசரி பண்ற மோனோட்டோனஸ் ஆக்டிவிட்டியை, அதாவது ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை அதை குறைக்கிறதுக்காக தான் மிஷினை தவிர ஹியூமன் இன்டெலிஜென்ஸை ஓவர் கம் பண்றதுக்கு இல்லை. நான் படிச்ச ஒரு கார்ட்டூன் ஞாபகம் வருது, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. எக்கனாமிக் டைம்ஸா ஹிந்துவான்னு எனக்கு தெரியல. அப்போ ஏஐ பூம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் எழுதிக்கிட்டே இருக்கிறேன், டெக்னாலஜி ஜேர்னலிஸ்டா எக்ஸ்பர்ட்ஸை பார்த்து இன்டர்வியூ பண்ணி எழுதிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, ஒருத்தர் மிஷின் கிட்ட பேசுறாரு, ஏஐ என்னுடைய டிஷ்வாஷ் கிளீனிங் இந்த துணி துவைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நீ பார்த்துக்கோ, கிரியேட்டிவிட்டியை கொடு, படம் வரைகிறது கவிதை எழுதுறது கிரியேட்டிவிட்டியை என்கிட்ட கொடுத்துரு. ஆனா இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்னா கிரியேட்டிவிட்டியை அதுகிட்ட கொடுத்துட்டோம், மிஷின் கிட்ட கொடுத்துட்டோம், சாட்ஜிபிடி கிட்ட கொடுத்துட்டோம். நம்மளுடைய மோனோட்டோமஸ் ஆக்டிவிட்டி திரும்பி நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மோனோட்டோமஸ் ஆக்டிவிட்டிஸை குறைக்கிறதுக்காக தான் நிறைய பாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இங்க இம்டெக்ஸ் 2026ன்னு பெங்களூர்ல நடந்த ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தோம். அங்க அதாவது மெட்டல் ஃபார்மிங் கான்ஃபரன்ஸ். இது ஒரு மெட்டலை எப்படி வளைக்கிறது, உடைக்கிறது, பத்த வச்சு ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ். இப்போ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லணும்னா மோர் தென் 2 லட்சம் கோடி
இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அடுத்து வர ஒரு 5 வருஷத்துல இன்னும் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, உலகம் ஃபுல்லா சேர்ந்து இந்தியாவில். அவங்க அந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த வல்லுநர்கள் சொல்றது என்னன்னா, இங்க அவ்வளோ வேலை இருக்கு, ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. தி ப்ராப்ளம் இஸ், பசங்க எல்லாம் டெக்னாலஜி பின்னாடி போறாங்க சரி, பட் அந்த ஸ்கில்ல அந்த ஏரியால எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல. மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட ரோபோட்ஸை அங்க எக்ஸிபிட் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் வந்து இப்போ கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போயிருந்தேன். அப்போ இங்க இருந்து ஒரு பையன் ஒரு ரோபோட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தார். இந்த சின்னதா ஒரு அந்த கார்போர்ட் எல்லாம் வச்சு பண்ணி எடுத்துட்டு போனார். அவர் பண்ண ரோபோட்டு என்ன பண்ணுன்னா, இப்போ ஒரு வெளியில இருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அது கூட ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருந்தாரு. அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்படுதா, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, இப்படி உருவாக்கி வச்சுட்டு கூட ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணி வச்சிருக்காரு. அது என்ன ஃபீச்சர்னா, எங்க ரீஜன்லாம் நிறைய சுகர் மில், ரைஸ் மில்லாம் இருக்குது. அந்த மிஷினரிஸ்ல இருக்கிற டிஃபெக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணும்னா ஹியூமன் தான் நேரடியாக போக தேவை இருக்கு. அப்போ இந்த வீல் வச்ச ரோபோட்டை அனுப்பலாம். ஸோ ஹியூமன் போக கிரிட்டிக்கலா இருக்கிற ஏரியாக்கெல்லாம் இந்த மிஷினை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ரெடி பண்ணாரு. இந்த மிஷின் அவர் உருவாக்குறதுக்கு அவருக்கு தேவைப்பட்ட காசு எவ்வளோன்னு கேட்டாங்க. 23,500 ரூபாய், அவ்வளவுதான் அவர் ரெடி பண்ண மிஷின். அதுலயே ஆர்டினோ போர்டு, சோலார் பேனலு, ஆட்டோமேஷன் பண்றது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாரு. அங்க அவங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருந்த மோகோபோர்ட்ஸோட விலையெல்லாம் நாங்க போய் ஸ்டால்ஸ்ல பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ பார்க்கும்போது 15 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம். ஸோ மீடியா பீப்புள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி கியூரியஸ் ஆகி எங்க ஸ்டாலுக்கு வந்து கேட்டாங்க, சரி தம்பி, நான் ஏன் உங்க ரோபோட்டை நான் வாங்கணும், உங்க ரோபோட்ல அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது, நாங்க அந்த மீடியா பீப்புளுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொன்னது என்னன்னா, Tier 3 சிட்டி இந்த ரீஜன்ல இருந்து ஒரு காலேஜ் ரெப்ரசென்ட் பண்றது ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் இவர் ரூரல் பேக்ரவுண்ட், ரொம்ப கிராமப்புற மாணவர். இந்த மாணவன் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம, எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி இல்லாம அவர் சொந்த காசுல அந்த ஒரு ஆட்டோமேட்டட் மிஷினை ரெடி பண்ணி வச்சார். இப்போ நீங்க எந்த 5 ஸ்டார் ஹோட்டல் இல்ல சிங்கப்பூர், மலேசியா எந்த ஏர்போர்ட் போனாலுமே ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின் ஒன்று வரும். அதுக்கு பேரு ஏஐ மிஷின் சொல்றாங்க. ஆக்சுவலா அது ஏஐ இல்லை. ஃபர்ஸ்ட் எது ஏஐ இல்லைங்கிறத அடுத்து பார்க்கலாம். இவர் ஏற்படுத்தி இருக்கிற மிஷின், சரிப்பா நான் நீங்க உங்க ஒர்க்கை நான் கமெண்டபிளா பாக்குறேன், உனக்கு நான் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன், நீ எந்த ப்ராப்ளத்துக்காக நீ ஒரு ரோபோட்டை உருவாக்குவ அப்படின்னு கேட்டாங்க. நாங்க ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையன் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்காம உடனே சொன்னா, ட்ரைனேஜ் கிளீனிங்காக ஏற்கனவே மிஷின்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் இன்னும் உயிரிழப்புகள் போயிட்டே இருக்கு. அப்போ என்னுடைய அடுத்த டார்கெட் என்னன்னா, அதுல எப்படி ஆட்டோமேட் பண்ணி அதுல டெக்னாலஜி எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு தான் என்னுடைய அடுத்த டார்கெட். ஸோ என்னுடைய ரோபோட் வந்து ட்ரைனேஜ் கிளீனிங்காக தான் நான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னாங்க. உடனே அதை கவர் பண்ணி ரீஜனல் நியூஸ் பேப்பர்ஸ்ல தான் வந்தது போன வாரம். ஸோ அந்த பையனுக்கு தெரியுது, படிச்சதை திரும்பி சொசைட்டிக்கு எப்படி திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறது. நிறைய ப்ராஜெக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லுவாங்க. நம் சமூகத்துல நம்ம வாழ்ற மக்கள் பண்ற அவஸ்தையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி டெக்னாலஜி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எப்படி ஏஐ அப்ளை பண்ணலாம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். 3 வாரத்துக்கு முன்னாடி கேலிக்கட்ல நடந்த கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தேன். அதாவது இந்தியன் டைரி அசோசியேஷன் நடத்தின கான்ஃபரன்ஸ். அதுல சவுத் இந்தியன் டைரி அசோசியேஷன் தான் அதை கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவிலேருந்து மாபெரும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அமுலோட எம்டி வந்திருந்தார், டாக்டர் அமித் வியாஸ். அப்புறம் ஃபுட் செக்யூரிட்டியிலேருந்து சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. கூட ஏஐ எப்படி டைரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஏஐன்னா என்னன்னா, யார் வேணாலும் தூக்கி போட்டு அடிக்கலாம். நீங்க வாங்க, நீங்க ஃபுட் செக்டருக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லுங்க, அக்ரிகல்ச்சருக்கு எப்படி யூஸ் ஆகும்னு சொல்லுங்க, மெட்டல் ஃபார்மிங்க்கு எப்படி ஏஐ யூஸ் ஆகும்னு சொல்லுங்க. இப்போ ஏஐ வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. நாங்க எல்லாருமே அந்த டேபிள்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பேனல் டிஸ்கஷன் சொல்லுவோம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிளியரா சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க எங்களுடைய கேட்டில், அந்த மாட்டு தொழுவத்தில் இருக்கிற எல்லா மாடுகளுக்கும் இப்போ ஐஓடி அந்த வியரபிள் டிவைஸ் சொல்லுவோம், அது நாங்க ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆக்சுவலா டேட்டா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது,
இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு. இப்போ மேஜர் கார்பரேஷன் எல்லாமே மாடோடைய உடல் நலத்தை பார்க்கறதுக்காக அதுக்காக ஒரு வியரபிள் டிவைஸ் வச்சுட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருதா, அதுக்கப்புறம் அதோடைய டிசீஸ் ப்ரெடிக்ட் பண்றதுக்காக பால் இங்க இருந்து இது வந்து டெய்ரி உற்பத்தி பண்றது, டெய்ரி டிரான்ஸ்போர்ட் பண்ற இடத்துல எப்படி ஏஐ யூஸ் பண்றாங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ல கரெக்ட் டைமுக்கு போய் சேருதா, அந்த மெஷினரிஸ் அந்த பால் பதப்படுத்துற இடத்துல மிஷினரிஸ்லாம் ஒழுங்கா வேலை செய்தா, அதுல ஏதாவது டிஃபெக்ட் வருது, அதனால ஃபுட்டு அந்த டெய்ரி மில்க் ஏதாவது கெட்டு போயிடா, இந்த மாதிரி இடத்துல ஏற்கனவே ஏஐ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அமுல் மாதிரி பெரிய நிறுவனங்கள் கூட அவங்களுக்காகவே இன்ஹவுஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்காங்க, ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் திரும்பி டைமை குறைக்க முடியுமோ, டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்க முடியுமோ, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்க முடியுமோ எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. போன வாரம் நடந்த அந்த ஃபுட் செக்டார் ஸ்கில்ஸ், ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஏஐ எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்க யூஸ் பண்ற ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாத்துலயுமே பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நம்ம கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அதுல இருக்கிற பாட்ஸே ஆன்சர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும்னா பாட்ஸ், அந்த பாட்ஸ் ஏஐ பாட்ஸ் சொல்ல வர பாட்ஸ்னா ஒன்றும் நீங்க புரிய ரொம்ப கஷ்டமான வார்த்தையில ஏஐ பாட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா ஆஸ்க் பண்ற கொஸ்டின்ஸ்க்கு அது திருப்பி அது பதில் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஏஐயோட இன்வேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால நம்மளுடைய வேலை போயிடுமா அப்படின்னு கேட்டா, ஏஐ எப்படி அந்த அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குமே தவிர ஒரு மிஷின் ஒரு டெக்னாலஜி வந்து ஹியூமனுடைய வேலையை கம்ப்ளீட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட் பண்ற அளவுக்கு தான் போயிருக்கணுமே தவிர கம்ப்ளீட்டா ஏஐ கிட்ட கொடுக்குற அளவுக்கு போல. நீங்க ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல ஃபுட் பேக்கேஜ் பண்ற இண்டஸ்ட்ரி, இந்த லேஸ் மாதிரி, இல்ல இந்த ஜாம் பேக்கேஜ் பண்ற இந்த நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்லாம் நீங்க பாப்பீங்க, அந்த பேக்கேஜ் பண்ற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இல்ல இந்த பொட்டேட்டோஸ் அங்க வந்து ப்ரொக்யூர் பண்ற இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த தரத்தை, அந்த ஃபுட்டோட தரத்தை பிரிக்கிறதுக்காக கிளாசிஃபை பண்ற அளவுக்கு அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம். அப்போ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ற அளவுக்கு தான் நாலேஜ் இருந்தா போதுமே தவிர கம்ப்ளீட்டா ஏஐ தெரிஞ்சிருக்கணும் இல்ல கம்ப்ளீட்டா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ வைப் கோடிங்லாம் வந்துருச்சு. எத்தனை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த ஹால்ல இருக்கீங்கன்னு தெரியல. யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்களா? இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் கடைசியா தான் இருக்கிறீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் நீங்க இருக்கிறீங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து C++, ஜாவா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். போன வருஷம் 2024 இந்தியா ஏஐ மிஷன் சமிட் நடந்தது, பாரத் மண்டபம், நியூ டெல்லியில. அங்க நிறைய ஸ்டால்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா? அதுல நிறைய ஒரு மோர் தென் 5 ஸ்டால்ஸ் வந்து நோ கோட் லோ கோடுன்னு அப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. 2023 பிற்பகுதியிலேயே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கோடிங்கே தெரியல பரவாயில்ல, நீங்க என்ன வேணும் நம்ம பாட் கிட்ட சொன்னா போதும், அது கோடிங் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பட் இது நல்ல போக்கா அப்படின்னு பார்த்தா, என்னதான் உங்களுக்கு ஒயிட் கோடிங் உங்களுக்கு கோடிங் கொடுத்தா கூட உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருந்தாதான், அதை எங்க பிளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாதான் உங்களால பிளேஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? ஸோ கம்ப்ளீட்டா ஏஐ சார்ந்து நம்மளால இருக்க முடியாது. இப்ப ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஏஐக்கு வந்து டேட்டா கலெக்ஷன், பேட்டர்ன் லேர்னிங், மாடல் ட்ரைனிங், ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ டேட்டா செட்டு தான் ஃபர்ஸ்ட் நமக்கான பிரச்சனையே. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் வைக்க போறோம். ஐஸ்கிரீம் பார்லர் வைக்கணும்னா நம்ம என்ன பார்ப்போம்? இடம் பார்ப்போம். எந்த இடத்துல வச்சா அதிகமான சேல்ஸ் நடக்கும். மேனுவலா சொல்றேன், நான் மேனுவலா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் செட் பண்ணணும்னா எனக்கான டேட்டா நான் எப்படி கலெக்ட் பண்ணுவேன்? இந்த இடத்துல எந்த இடத்துல வச்சா சேல்ஸ் அதிகமா நடக்கும்? அப்போ ஸ்கூல் பக்கத்துல வைக்கணுமா, காலேஜ் பக்கத்துல வைக்கணுமா, எங்க பாப்புலேஷன்ஸ், எங்க பீப்புள் நிறைய சேருவாங்க அந்த இடத்துல வைக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டெப் நான் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேட்டர்ன். இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணியிருக்கிற கடைகளை பார்த்து அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன் என்னென்னலாம் சேலஞ்சஸ், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நான் பழகிக்கிறது. ஓகே, இந்த இடத்துல இந்த பிரச்சனையை நான் ஃபாலோ பண்ணக்கூடாது. சம்மர் டைம்ல அதிகமான ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கணும். ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் முன்னாடியே சோர்ஸ் பண்ணி வச்சுக்கணும். வின்டர் டைம்ல நிறைய வாங்கி வச்சிடக்கூடாது. இப்போ இவ்வளவு விஷயத்தையும் நான் மேனுவலா பாக்குறேன் இல்லையா? ஸோ இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணி ஒரு மிஷினை நான் எப்படி ட்ரைன் பண்ணுவேன்னா, சம்மர்ல எவ்வளோ நாள், ஒரு வருஷம் ஃபுல்லா
சம்மர்ல எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, வின்டர்ல எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, மழை காலத்துல என்ன மாதிரி நடக்கும், குளிர் காலத்துல என்ன மாதிரி நடக்கும். ஸோ திடீர்னு ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு பெரிய மாநாடு நடக்குதுன்னா அப்போ அதுக்கான ரா மெட்டீரியல் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வைக்கணும். இவ்வளோ டேட்டாவையும் அந்த எக்ஸல் ஷீட்ல பார்த்தீங்கன்னா காலம் வைஸ் நம்ம எடுத்து ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் ரேண்டமா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி இந்த ஜூலை 17 அன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் நடக்கும்னு சொல்ல முடிஞ்சா மிஷின் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும். என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு, வெதர், அப்புறம் அன்னைக்கு நடக்க போற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், மீதி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஒரு ரேண்டம் ப்ரெடிக்ஷன் பண்ணி தருது இல்லைங்களா. இதுதான் ஒரு மிஷினால ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுக்கு டேட்டா தேவை. ஸோ மிஷின்ல நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்றதுக்கு, ஒரு மிஷினை லேர்ன் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு டேட்டா எப்படி தேவைப்படும்னா சூப்பர்வைஸ் லேர்னிங். ரொம்ப டெக்னிக்கலா போறேன்னு நினைச்சுக்க வேணாம், ஒரு மேலோட்டமா மட்டும் சொல்லிடுறேன். சூப்பர்வைஸ் லேர்னிங், செமி சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற டேட்டாவோட லேபிள் இருந்ததுன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங், அப்போ நம்ம மிஷினை ஈஸியா ட்ரெயின் பண்ணிக்க முடியும். நமக்கு டேட்டா லேபிள் என்னன்னே தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங். செமி சூப்பர்வைஸ் லேர்னிங் ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் லேபிளும் இருக்கும், கொஞ்சம் லேபிள் இல்லாமையும் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணுவாங்க. மிஷினுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும். இந்த நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் மிஷினை ப்ரெடிக்ட் பண்ண வைக்கணும். இப்போ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் மாடல் சொல்றோம். இப்போ பாஷின்னு சொல்லுவாங்க. இந்தியாவால உருவாக்கப்பட்ட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதனால ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கிற எல்லா மொழிகள்லயும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்க முடியும் அந்த பாட் கிட்ட. அது நம்ம மொழியிலேயே திரும்பி ரெஸ்பான்ஸும் பண்ணோம். இது வந்து நம்ம நாட்டுல உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ எல்லா ரீஜன்லையும் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா மொழிகள்லையுமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்சென்ட் இருக்கும். தூத்துக்குடி மக்களுடைய ஆக்சென்ட் வேற விதமா இருக்கும், மெட்ராஸ் ஆக்சென்ட் வேற விதமா இருக்கும், மதுரை, கோயம்புத்தூர் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஒவ்வொரு ஆக்சென்ட்லயுமே வந்து மனிதர்களை பேச வச்சு மிஷினை ட்ரெயின் பண்ணி வைக்கிறது. இப்போ இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான், பிரிங் த பேக் அப்படின்னு சொல்றோம். while coming bring the bag. இங்க வரும்போது அந்த பேக்கை எடுத்துக்குவாங்க. தமிழ் இது நார்மல் தமிழ். வேலூர் தமிழ், மெட்ராஸ் தமிழ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். நான் வேலூருக்குனால வேலூர் தமிழ் சொல்லிடுறேன். அப்பதான் யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. என் மொழியை தானே நான் குற்றம் சொல்ல முடியும். வர சொல்ல பேக் எடுத்துக்குவாங்க. வர சொல்லங்கிறது அப்ப மிஷினுக்கு புரியணும். சொல்லங்கிற வார்த்தை பிரயோகிப்பு வரும் பொழுதுங்கிறதுங்கிறதுக்கு மிஷினுக்கு ட்ரெயின் பண்ணி புரிய வைக்கணும் இல்லையா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மொழி ட்ரைனிங் வச்சுதான் ஒரு மிஷினால ஆக்சென்ட் ட்ரெயின் பண்ண முடியும். இப்ப அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் மிஷின் ட்ரைனிங் சொல்லுவோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, சூப்பர் ஏஐ, இதை வச்சுதான் இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது. ஆனா நம்ம இது வரைக்கும் ஹியூமனால அச்சீவ் பண்ணி இருக்கிறது எல்லாமே நேரோ ஏஐ மட்டும்தான். ஜெனரல் ஏஐனா ஹியூமன் அளவுக்குலாம் இன்னும் போகல. அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம். நான் என்னுடைய ஹம்பிள் பர்செப்ஷன்ல சொல்றேன், அது கஷ்டம். சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது ஃபியூச்சர், அது வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. ஸோ நேரோ ஏஐ இதுக்கான லிமிடேஷன்ஸ்லாம் என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக மட்டும் சப்ஜெக்டிவா. இப்போ ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, லீகல் இண்டஸ்ட்ரியில சார் சொன்ன மாதிரி பாட்ஸ், அதுக்காக பாட்ஸ் நிறைய உருவாக ஆரம்பிச்சாங்க 2022 அப்புறம். லீகல் ஸ்பெசிஃபிக்கா, லா ஸ்பெசிஃபிக்கா எந்த கொஸ்டினையும் நம்ம கேட்கலாம். அதுக்காக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. 2021 முன்னாடி வரைக்கும் கிடைச்ச டேட்டா வச்சு சொல்றேன், சென்னையில இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை 3000க்கும் கம்மியா இருந்தது இந்த OMR காரிடார்ல. 2021 அப்புறம், எஸ்பெஷலி இந்த ஏஐ மிஷன் வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு இந்த 2024 டேட்டா வச்சு பார்க்கும்போது 5000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படின்னா என்னன்னா, எல்லாருமே ஏஐ ஏஜென்ட்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஏஐ ஸ்பெசிபிக்கா அவங்க பிளாட்ஃபார்ம்ஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால நமக்கு அடுத்த சேலஞ்ச் வர ஆரம்பிச்சது. ஒரு புது டெக்னாலஜி வரும்போது கூடவே பிரச்சனையும் வரும். அப்போ எத்திக்கலா, ரெஸ்பான்சிபிளா பிரச்சனையா, அது கரெக்டா இருக்குதா? எத்திக்கல் ஏஐ, ரெஸ்பான்சிபிள் ஏஐ. இப்ப இதை பத்தி புரிஞ்சுக்கணும்னா, ஏஐ யூஸ் பண்றதுக்கு ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் எதுவுமே இல்லை வேர்ல்டு ஃபுல்லா. ஏன்னா எல்லாமே வந்து ஜியோகிராபிக்கல் ஸ்பெசிபிக். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் கைட்லைன்ஸ் கொடுக்க முடியல. அப்ப எத்திக்கலா, ரெஸ்பான்சிபிளா நம்ம உருவாக்குற ஒரு அப்ளிகேஷன் எத்திக்கலா
வெளியில வரும்போது அது எத்திக்கலா கரெக்டா இருக்கா, ரெஸ்பான்சிபிளா இருக்கா, அது சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குதாங்கிறத முடிவு பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி அது ஓகேன்னு அந்த வல்லுநர்களால அவங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் எடுத்துக்கணுங்கிறது தான் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இதுக்காக ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ நம்மளை சுத்தி இப்ப நம்ம எல்லாத்துலயுமே ஏஐ ரிலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம யூஸ் பண்ற அந்த கூகுள் மேப்ஸா இருக்கட்டும், கார்ல வரும் பொழுது நம்ம முன்னாடி போகும்போது டிராபிக்கை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி இருக்கிற மிஷின், நமக்கு பின்னாடி வர காருங்களுக்கு அந்த ரெட் லைட், அந்த லைன் காட்ட ஆரம்பிச்சிடும். இங்க இருந்து உடனே லைவ்ல கொடுக்க ஆரம்பிச்சிடும். உடனே பின்னாடி இருக்கிற காருக்கு வந்து ஷார்டஸ்ட் ரூட் இல்ல ஃபாஸ்டஸ்ட் ரூட்டை உடனே ப்ரெடிக்ட் பண்ணி மிஷின் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல கூகுள் மேப் ஈஸியா சொல்லணும்னா ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அமேசான்ல பர்சனலைஸ்டு ப்ராடக்ட் சஜஷன்ஸ், நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை பத்தி தேட ஆரம்பிச்சோம்னா உடனே யூடியூபா இருக்கட்டும், இல்ல ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இல்ல மற்ற எல்லாத்துலயுமே வந்து ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. பேங்க்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல, சோஷியல் மீடியால எல்லாத்துலயுமே ஏஐயோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே ஸ்பெசிபிக் டாஸ்க் தான். கம்ப்ளீட்டா இங்க ஹியூமனுடைய கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு நம்ம இன்னும் போகல. ஸோ ஜெனரல் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ் நம்ம இன்னும் பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஒரு இன்டெலெக்சுவல் ஹியூமனோட இன்டெலெக்சுவலை கடத்துறதுக்கு நம்ம அந்த முயற்சிக்கு தான் இருக்கிறோமே தவிர கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் நம்மளால உருவாக்க முடியல. பட் அதை ட்ரை பண்ணி 2022ல 23ல ஏஐ ஆங்கர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. ஏஐ ஆங்கர்ஸ்னா கம்ப்ளீட்டா ஒரு ஏஐயால உருவாக்கப்பட்ட ஒரு உருவம், ஒரு பெண்ணோட உருவம், ஒரு ஆணோட உருவம் வந்து நியூஸை கலெக்ட் பண்ணி நியூஸ் படிக்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த 2-3 ஸ்டேட்ல மட்டும்தான் வந்தது. ஆனா அது பெருசா போகல, இப்போ வரைக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. அந்த நேரத்துல ஏஐ மிஷினே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நியூஸ் ரூம்ல வந்து மிஷின் வந்து நியூஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நியூஸ் அதுவே ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட ஹாட் ஸ்டார்ல கம்ப்ளீட்டா ஏஐயால உருவாக்கப்பட்ட படங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, மகாபாரத் அந்த மாதிரி படங்கள்லாம். பட் இது ஹியூமனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம ஹியூமன் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இருக்கிற அழகை கெடுக்கிறது தான் பார்க்கப்படுது. கம்ப்ளீட்டா ஹியூமனோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாம மிஷினை மட்டுமே வச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ், இது பியாண்ட் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நம்மளால ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கே போக முடியல. இது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கும் தாண்டி போகிறது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. என்னுடைய ஹம்பிள் பெர்செப்ஷன் எப்போதைக்குமே சாத்தியம் இல்லை. ஓகே, ஹியூமன் வெர்சஸ் ஏஐ கீ டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான். இது படங்கள்லயே காட்டிருக்காங்க. ஹியூமனுக்கு எமோஷன்ஸ் இருக்கு, மிஷின்ஸ்க்கு எமோஷன் இல்லை. மிஷின் வந்து டேட்டாவை கொடுத்தா போதும், அது ப்ரெடிக்ட் பண்ணி காட்டிடும். இது கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா ஹியூமனால பண்ண முடியும். நம்ம அதையே அதை ட்ரெயின் பண்ணி மிஷினை கூட கிரியேட்டிவா காட்ட முடியுது. பேட்டர்ன் வச்சு தான் மிஷின் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சு இந்த பேட்டர்ன்ல இந்த வேர்ட்ஸ் கொடுத்தா சொல்ல முடியும். ஆனா ஆக்சுவலா 1990ஸ்லயே 1989ல நான் படிச்ச நாவல் எத்தனை பேருக்கு தெரியல, சுஜாதா அவர்கள் எழுதின நாவல்ல என் இனிய இயந்திரா, மீண்டும் ஜோனோ போன்ற நாவல் வந்திருக்கும். அதை தழுவி படம் வந்திருக்கு இல்லையா, எந்திரன். அந்த நாவல்ல அப்பவே வந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி பத்திலாம் பேசியிருப்பாங்க. அப்பவே அவர் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சிருப்பாரு. ஒரு நாய்க்குட்டிக்கு ஹியூமன் அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சுன்னா அது எப்படி பேசும்? இப்போ நம்ம படத்துல எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா, ஒரு ஹியூமனாய்டு எப்படி எல்லாம் நடந்துக்கணும். இது 1980ஸ்லயே அவர் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்னை வச்சுதான் அது கெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்ணோம், அதனால பெருசா ஒரு ஆபத்து இல்லை. இப்ப கால்குலேட்டர் வரும்போது இதை தான் பயந்தாங்க. 70ஸ்ல லேட் 60s 70ஸ்ல கால்குலேட்டர் வந்ததுக்கு அப்புறம் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருவாங்க, கணக்கு பண்றவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், எல்லாரும் மக்காயிடுவாங்க. அப்படி ஒன்றும் ஆகல. இப்போ கூட நம்ம சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மிஷின்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லெக்சர்ஸ் அந்த ஒர்க் பண்றோம், கிளரிக்கல் ஒர்க் எல்லாம் போயிடும், கிளர்க்ஸ்லாம் வேலை இல்லாம போயிடும். இன்னும் எஃபிஷியண்டா பண்ண முடியுது. நிறைய பேப்பர் ஒர்க் கம்மியாகி டிஜிட்டலைஸ்டா மாற முடியுது. ஸோ எந்த டேட்டாவையும் உடனுக்குடன் எடுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி எஃபிஷியண்டா எஃபெக்டிவா மாற்ற முடியுது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கவே தவிர மிஷின் இல்லை ஒரு புது டெக்னாலஜி வரும்போது அது கம்ப்ளீட்டா ஹியூமனுக்கு அகெயின்ஸ்டா இல்லை நம்மளுடைய வேலையை எடுத்துக்குன்னு சொல்றது வந்து இது ஏற்புடையது அல்ல. ஸோ இப்போ எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க வந்து நமக்கு பிரச்சனை வருதுன்னா, இப்போ ஃபேர்னஸ். ஏஐ சிஸ்டம்ஸ் வந்து
ஒரு ஒரு டேட்டாவை பார்க்கும்போது இல்ல ஒரு விஷயத்தை செய்யும் போது அதுக்கு பிரைவசி தெரியாது. இந்த டேட்டாவை வெளியில கொடுக்கலாமா, யூஸ் பண்ணலாமா, இதனால பிரைவசி இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஒரு மிஷின் கிட்ட ஒரு டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணும்போது இல்ல அதனால ஏற்படுற பிரச்சனை வந்து சேஃப்டி இஷ்யூஸ் நிறைய வருது. ஏன்னா இப்போ மெடிக்கல் டேட்டாவை வச்சுட்டு நம்ம ஒரு மிஷினை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு பர்சனல் டேட்டாவை நம்ம அது கொடுக்கும்போது ஒரு பிரைவசி இஷ்யூ கன்சர்ன்ஸ்லாம் வருது இல்லைங்களா. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம டேலி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாடல் வெளியில வரணுங்கிறதுக்காக தான் எத்திக்கல் ஏஐ, ரெஸ்பான்சிபிள் ஏஐ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரிஸ்க் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா பயாஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்றாங்க, பிரைவசி மிஸ்யூஸ், ஓவர் ஆட்டோமேஷன், லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. அது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது, பயாஸ்டு டேட்டா, ஏன்னா இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்கா இல்லை டேட்டா வந்து ஆம்பிளிஃபை பண்ணி கிடைக்கும். ஸோ இதனால பயாஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. பிரைவசி மிஸ்யூஸ், அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அது ப்ராப்பரா இருக்குதா இல்லையா இதெல்லாமே நம்மளால பார்க்க முடியல. இன்னொரு வந்து அது பிளாக் பாக்ஸாகவே இருக்குது, உள்ள எப்படி ப்ரெடிக்ஷன் நடக்குது, இந்த விஷயங்கள் இன்னும் டிரான்ஸ்பரன்சி லெவல் நம்ம இன்னும் ரீச் ஆகலை. ஸோ அடுத்து எக்ஸ்பிளைனபிள் ஏஐ, இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஏஐ பத்தின மித்ஸ் இல்ல மிஸ்டீஸ் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டது சோசியல் மீடியால படிக்கிற ட்ரால்ஸ் இல்ல இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் இதுல படிக்கிற விஷயங்களை வச்சு நீங்க உங்க பெர்செப்ஷன்ல ஏஐ பத்தின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கேட்கலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது எனக்கான டேட்டா, நான் கலெக்ட் பண்றது, எங்க கேப் இருக்குதுன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டா இந்த ஜெமினில ப்ராம்ப்ட் போட்டு இந்த போட்டோஸ்லாம் எடிட் பண்ணுவாங்க. இப்போ அந்த டைம்ல வந்து என்ன ஒரு மித்து இருந்துச்சு, மித்தா என்னன்னு தெரியல. என்ன சொன்னாங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டுமே அதுக்கு லேர்ன் பண்றதுக்கு அது எடுத்துக்கும். என்ன சொல்றாங்கன்னா நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு அது ப்ராம்ப்டா கொடுக்கும்போது அது கன்வெர்ட் ஆகி அது அவங்களுக்கு போகும். நம்ம கொடுக்குற ஒரு இன்புட்டை கொடுக்குற ஒரு போட்டோ வந்து அது அங்கே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த மாதிரி சொன்னாங்க. நம்ம கொடுக்குற ஒரு இன்புட் டைரக்டா வேற ஆள் ப்ராம்ப்ட் கொடுத்து வரும் பொழுது அவங்களுக்கு அதே போட்டோ எக்ஸாக்டா அந்த போட்டோ வருமா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு எனக்கு. நீங்க டீப் ஃபேக்க பத்தி பேசுறீங்கன்னு தோணுது. இல்ல இந்த ஜெமினி ஏஐ சம்பந்தமா இப்ப ரீசன்ட்டா ப்ராம்ப்ட் கொடுத்ததுல நம்ம கொடுக்குற ஸ்டைலுக்கு இந்த கையில ரோஸ்லாம் வச்சுட்டு ஸ்டில் எல்லாம் மேக் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நம்மளோட ஃபேஸ், நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், பாடி டைப் இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேக்குறீங்க. ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணும்போது அங்க அக்செப்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் கீழே வர வரைக்கும். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோமா ஃபுல்லா. ஸோ இது வந்து எத்திக்கல் இஷ்யூஸ் பின்னாடி போகும். பட் நான் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் பத்தி நம்ம பேசுவேன், ஜெமினியோ இல்ல ஓபன் ஏஐ பத்தி பேசுவேன். பட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவை பிரைவசி ஸ்பெசிஃபிக்கா உங்க டேட்டா நாங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம் சொல்லிட்டு தான் உபயோகப்படுத்தணும், அப்படிதான் வாங்குறாங்க, அவங்களும் அப்படிதான் வாங்கியிருக்கணும். அதனால உங்க பிரைவசி இஷ்யூஸ் இருக்குதான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்குது. இப்ப வேற ஒரு அப்ளிகேஷன், நான் ஜெமினியை சொல்லல, வேற ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க உங்களுடைய பர்சனல் போட்டோவையோ டேட்டாவையோ கொடுத்தீங்கன்னா we don't know whether they will use it properly or not. So privacy issues இருக்குது. அதனால தான் ethical AI, responsible AI ஓட அவசியம் இருக்கு. அதை வந்து ஒரு அப்ளிகேஷன் வெளியில வரும்போது உங்களுடைய டேட்டா பராமரிக்கப்படுது, உங்களுடைய டேட்டா மிஸ்யூஸ் ஆகல, நாங்க கரெக்டா தான் வச்சிருக்கோம், லாக் அவங்க மெயின்டைன் பண்றதா சொல்லிட்டு தான் அப்ளிகேஷனை வெளியில எடுத்துட்டு வராங்க. அதுதான் அதுக்கான ஆன்சர். வேற கொஸ்டின். எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம வந்து ஜென்ரல் ஏஐ தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 to 10 years முன்னாடி இந்த ரொபோட்டிக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து அவுட்புட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இப்பயுமே ரொபோட்டிக்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ மிஷினரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ராடை கட் பண்ணணும்னாக்கா அது எந்த லென்த்தில் கட் பண்ணணும், எவ்வளோ கட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துறோம், அது அவுட்புட் வந்து பண்ணுது. இப்போ ஏஐ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ப்ரொடியூசர்ஸ் மாதிரி நம்ம முன்னாடியே கொடுத்தது அது அந்த பேஸில் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ பிரதர் நம்ம இங்கே தான் ஒரு தெளிவுக்கு வந்துடணும். மோகோபோட்ஸ், இந்த ரோபோட்ஸ்க்கும் ஏஐக்கும் ஒரு வித்தியாசம். நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்கை பண்ண வச்சோம்னா அதுக்கு பேர் ஏஐ கிடையாது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா விக்ரம் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த இன்டர்வல் சீன்ல வர காட்சி வந்து ஒரு போட், மோகோ போட்டுன்னு சொல்லுவோம், ரோபோட், அதனால உருவாக்கப்பட்டது. ரொம்ப வேகமா போகும்.
அந்த ஷார்ட்ஸ்லாம். ஸோ இது ப்ரோக்ராம்டு, இது ஏஐ கிடையாது. இப்போ நம்ம மிஷின்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ற எல்லா மிஷினரிஸுமே ப்ரோக்ராம்டு போர்ட்ஸ். அது ஆட்டோமேட் பண்றதுக்காக வச்சிருக்காங்களே தவிர அது ஆர்டிஃபிஷியலா அதுவே டெசிஷன் பண்ணி அதுவா ஒரு வேலையை செய்யாது. நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இந்த பொருளை இங்க தூக்கணும், இந்த அளவுல உடைக்கணும், இந்த டிசைன் பண்ணணும்னு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சிருக்கோமே தவிர இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியலி இன்டெலிஜென்ஸ் மிஷின். ஒரு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயத்தை செய்யற ஒரு ஆட்டோமேட்டட் மிஷின், அவ்வளவுதான். இல்லை, இப்போ அதுதான் நான் இன்னும் தெளிவாக கேட்குறேன். எப்படின்னா இப்போ நம்ம ரோபோட் வந்து ஒரு சர்டன் ஆப்ரேஷன் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஆப்ரேஷன் நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். அந்த 10 தவிர 11 அது பண்ணாது. பட் ஏஐ பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 20,000 மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அதுல இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்னுடைய போட்டோ வந்து பின்னாடி ஒரு ஹிமாலயன் ஹில்ல இருக்க மாதிரி நான் கேட்குறேன்னாக்கா உலகத்தில் இருக்க எல்லா இன்புட்ஸையுமே அதை யூஸ் பண்ணி என்னுடைய போட்டோவை அந்த மாதிரி பெர்ஃபெக்டா கொடுக்குது. ஸோ அப்படின்னும் போது அதுவுமே இன்புட் அண்ட் அவுட்புட் பேசிஸ் தானே ஒர்க் ஆகுது ஏஐ. ஸோ இது ஒரு கொஸ்டின். இன்னொன்று நான் இப்போ கேட்டுருவேன். ஸோ நீங்க தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஏஎஸ்ஐ பத்தி நீங்க சொன்னீங்க. ஸோ இது வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டு செயல்படுற மாதிரி தான் இது வந்து இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தாக்கா கம்ப்ளீட்லி இதுல வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து சுத்தமா இருக்காது. அப்படின்னும் போது இப்போ நம்ம ஹியூமன் சக்தியை மீறி வந்து அது வந்து செயல்படுமா? இது 2வது கேள்வி. சார், நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியிலேயே எல்லா ஆன்சரும் இப்போ சொல்லிடுறேன். நம்ம நேரோ ஏஐ வரைக்கும் தான் போயிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம இன்னும் ரீச் பண்ணல. நேரோ ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக மட்டும்தான் நம்ம ஒரு ஏஐ மிஷின்ஸ் உருவாக்கி வச்சிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஹியூமனுக்கு நிகரா திங்க் பண்ற அளவுக்கு இன்னும் போகல. ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக ஹிஸ்டரி டேட்டாவை கொடுத்து அதை ட்ரெயின் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரு மிஷினே ஹியூமனோட இன்டர்வென்ஷன் இல்லாம அதுவா எல்லா வேலையும் பண்ண முடியாது. ப்ரெடிக்ஷன் அளவுக்கு மட்டும்தான் சார் நம்ம போயிருக்கோம். இப்போ ஏஐ வந்து படிக்கும் போது யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏஐ படிச்சா அடுத்த ஃபியூச்சர்ல யூஸாக இருக்காது, ஏன்னா எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், உங்களுக்கு அதிகமாக ஜாப்ஸ் இருக்காது, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வரக்கூடிய காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஎஸ்சி இந்த மாதிரி காலேஜில் ஃபஸ்ட் இந்த மாதிரி சேர்றாங்க, அந்த மாதிரி படிக்கலாமா? அதே மாதிரி ஏஐ படிச்சிருந்தா அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் இருக்கா? சார் எந்த டெக்னாலஜி இப்போ அதுதான் சொன்னேன். டைரி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், மெட்டல் அண்ட் ஃபார்மிங் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரிஞ்ச இளைஞர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அவங்க ரோபோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் அந்த மோகோபோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்க தான் தேவைப்படுறாங்க. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டமே தவிர எல்லாத்தையுமே அந்த மிஷினே யூஸ் பண்ணிடாது. அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹியூமன் தேவை, அது தேவை. ஸோ இப்போ நீங்க ஏஐ படிச்சு தான் போகணும்லாம் ஒன்றும் இல்லை. யூ ஆர் நாட் கோயிங் டு பில்ட் அ மெஷின் கம்ப்ளீட்லி. அதை யூஸ் பண்ண தான் கத்துக்கணும், அவ்வளவுதான். அது மிஷின் பில்ட் பண்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. எல்லாருக்குமே மிஷினை உருவாக்க தேவையில்லை, அந்த மிஷினை யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ளிகேஷன் யூஸ் பண்றது யார் வேணாலும் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு சார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரிலாம் கேட்குறீங்களா? ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கரெக்டாக சொல்லுவாங்க பதில். கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நீங்க படிக்கிற குரூப் 4 குரூப் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி நீங்க இன்னும் எஃபிஷியண்டா படிக்கலாம். ஏஐ படிச்சாதான் வேலைங்கிறதுலாம் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதை யூஸ் பண்ணி நீங்க இன்னும் எஃபிஷியண்டா படிக்கலாம். ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஹேமந்த் பரேக் அப்படின்னு ஒரு 92 வயது ஒரு எக்ஸ்பர்ட்டை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் 2023. ஹேமந்த் பரேக், அவருக்கு வயசு 93. இப்போ நான் இன்டர்வியூ பண்ணும்போது அவருக்கு 92. அவரு 1950ஸ்லயே இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ் போய் வேலைக்கு போயிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகி இப்போ 93 வயசு அவர் மும்பைல வந்து செட்டில் ஆயிட்டார். அவரு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, எஸ்பெஷலி ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஒரு ஏஐ மிஷின், அதாவது ஏஐ பாட் ரெடி பண்ணிருக்காரு. சாட் பாட் மாதிரி, சாட் ஜிபிடி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம், சாட் ஜிபிடி மாதிரி தான், ஆனா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் காலேஜ் எஜுகேஷன் அவர் உருவாக்கி வச்சுட்டு இதுல நீங்க எந்த கொஸ்டின் வேணாலும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வேணாலும், இப்ப நீட்டா இருக்கட்டும் இல்ல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கிற எந்த டாபிக்கை பத்தியும் நீங்க கேட்கலாம். உங்க லாங்குவேஜ்ல அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இது வந்து அவர் ஓபன் சோர்ஸ் ஃப்ரேம் ஒர்க்காவே கொடுத்துருக்காரு. அவர் பேர் ஹேமந்த் பரேக். அந்த ஆர்டிகிளும் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஏஐ வந்து ஒரு டாபிக்காவே சேர்த்துட்டாங்களா கவர்மெண்ட் எக்ஸாம்ல. சகோதரர் இப்பதான் சொன்னாரு.
டெட் இன்டர்நெட் தியரின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். Okay. அதாவது வந்து நம்ம அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணுறதுனால ஏஐ வந்து ஹியூமன்ஸ் கிட்ட தான் டேட்டாவை கலெக்ட் பண்ணும் போது அதிகமாக ஹியூமன்ஸ் எல்லாம் டேட்டா ஏஐ நோக்கி போகும்போது ஹியூமன்ஸோட அந்த சிந்திக்கக்கூடிய தன்மை கம்மியாகி டேட்டா இன்டர்நெட்டில் கம்மியாகி இன்டர்நெட்டே டேட்டா ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் நீங்க கண்டென்ட் கிரியேஷனை பத்தி பேசுறீங்களா? கண்டென்ட் கிரியேஷன் இல்லை, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஒரு ஆர்டிக்கிளாக எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஆர்டிக்கிளை படிக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஏஐல கிளிக் பண்ணி அதை பற்றி சொல்லு அப்படின்னு சாட்ஜிபிட்டியில் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சாட்ஜிபிட்டியாக அந்த ஆர்டிக்கிள் இருந்தால் டேட்டா வந்து எடுக்கும். இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஏஐ கிட்ட போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஹியூமன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு இது மாதிரி ஆர்டிக்கல் எழுதுறது கம்மி பண்ணுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கும்ல, அப்போ வந்து யாரும் ஆர்டிக்கல் எழுத மாட்டாங்க, டேட்டாஸ் அவ்வளோ கிடைக்காது. பிரதர், இது நல்லா புரியுது. நீங்க 2022க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின், அந்த கிரால் அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாது, அது எப்படி அவ்வளோ பேஜஸ் லிஸ்ட் பண்ணுறதுனே தெரியாது. இன்னும் கூட இங்க எத்தனை பேர், இங்க இருக்கிற முக்காவாசி பேர் இன்னும் கூகுள் சர்ச் இன்ஜின் தானே. யார் இப்போ ஜென்சி வேணா சாட்ஜிபிடி கம்ப்ளீட்டா டிபெண்ட் ஆகி போயிருக்கலாம், ஆனா இன்னும் கூட கூகுள் சர்ச் இன்ஜின் யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர்ல முக்காவாசி பேர். இப்போ என்ன ஸ்டைலா மாறிடுச்சுன்னா இன்ஸ்டன்டா, அதான் சொன்னேன் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட பேஜ் பை பேஜ் எத்தனை ரீசர்ச் கூகுள். அப்போ இந்த நான் படிக்கும் போதெல்லாம் கூகுள்லயே பேஜ் 2, 3, 4, 6, 8 போய் நம்ம தேடுவோம். இப்போ உங்களுக்கு எல்லாமே ரெடி குக்கிங்கா இருக்கணும். இன்டர்நெட்ல அவைலபிள் ரிசோர்சஸ் எடுத்து குக் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு கம்பேக்ட் ஒரு மெசேஜா கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் இது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ செக். ஸோ இப்போ சாட்ஜிபிட்டி எல்லாருமே சொல்றாங்க எங்களுடைய இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டா இருக்குதுன்னு. பட் பர்சனலா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு சர்ச் இன்ஜின் மூலியமா தான் சர்ச் பண்ணணுமே தவிர குக்ட் அப் இன்ஃபர்மேஷனை எடுக்க கூடாதுங்கிறத தான் நம்ம எஜுகேட் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட ஒரு கேள்வி எப்படிப்பட்டதுன்னா, ஒரு கிரியேட்டிவான ஒரு கேள்வி மாதிரி ஒரு கேட்கிறேன். ஏஐக்கு எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் கொடுக்க முடியுமா? கொடுத்தால் என்ன நடக்கும்? இப்போ ஏன்னா இப்போ நான் ஒரு அலோனா இருக்கிறேன், சேடா இருக்கிறேன். இப்போ என்னோட எமோஷன்ஸை வந்து நான் வந்து ஏஐட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். பகிர முடியுமா? பகிர்ந்தால் என்ன நடக்கும்? இந்த ஏஐலாம் நம்ம திருப்பி 2022க்கு அப்புறம் தான் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் இல்லையா சாட்ஜிபிட்டி. 1990sல அப்போ படிச்சவங்க எல்லாம் இப்போ இருக்கிறீங்க. அப்பவே வந்து சைக்கோமெட்ரிக் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, சி ப்ரோக்ராமிங் மூலியமா உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன். நம்ம கொடுக்குற வார்த்தையுடைய வெயிட்டேஜ், எமோஷனல் அந்த வெயிட்டேஜ், வார்த்தையுடைய வெயிட்டேஜ் வச்சு அதை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண அப்ளிகேஷன் 1990sலயே உருவாக்கிலாம் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்குற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான எமோஷனை வச்சுதான், அந்த பேட்டர்ன் வச்சுதான் அதை ரெஸ்பாண்ட் கொடுக்கும். நீங்க யூஸ் பண்ற அந்த சிரி அலெக்ஸாவா கூட இருக்கலாம். கம்ப்ளீட்டா ஒரு மிஷின் சென்ட்ரிக்கா போகிறது வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. நான் சாத்தியம் இல்லைன்றேன், நீங்க சாத்தியமானா இப்போதைக்கு இல்லை. ஏன்னா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம பண்ண முடியாது இப்போதைக்கு. ஏன்னா நம்ம ஏஜிஐயே இன்னும் எட்டாக்கனியா தான் இருக்குது. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபியூச்சர் கான்செப்ட். அது கம்ப்ளீட் படத்துல நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், படம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது மித்து பிரதர். நமக்குள்ள இருக்கிற அந்த பயம், அது ஒரு ஏஐக்கு எமோஷனல் வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும், படத்துல பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஏஐ வளர்ச்சி போனமாட்டு 100 பேர் சில வேலையை ஒரு ஆள் செஞ்சிடும், 99 வேலை வாய்ப்பு போகும் அப்படிங்கிற ஒரு பயத்துல எல்லா மாணவர்களும் எல்லாருமே இருக்காங்க. அதுதாங்க பிரதர், ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் வர ஆரம்பிக்கும் போது கிளர்க்ஸ் வந்து லெட்ஜர்ல எல்லாத்தையும் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ மிஷின் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பயந்தாங்க. பட் இன்னும் எஃபெக்டிவா அது ஒரு எக்ஸல் தான், ஒரு அப்ளிகேஷன் தான். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10,000 கணக்கான ஃபைல்ஸை அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும், எடுக்க முடியும், சேஃபா வச்சுக்க முடியும், டேட்டாவை பாதுகாக்க முடியும். இது அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தெரியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெடிக்ஷன் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷனா இருக்கட்டும், ஒரு டிசீஸ் வருதா இல்லையான்னு அத்தனை பேராமீட்டர் வச்சு ப்ரெடிக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல பிளான் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை விதமான காம்பினேஷன்ல வந்தா என்ன மெடிசன் வரும், இதுக்கு இந்த டிசீஸ் வருமா, இந்த டிசீஸ்க்கு இந்த மெடிசன் யூஸ்ஃபுல்லா இருக்குமா, ஒரு மிஷினை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஸோ அத்தனை மல்டிபிள் பர்முடேஷன்ஸ்ல நம்ம ப்ரெடிக்ட் பண்றதுக்கு மிஷினை நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். நமக்கான ஒரு
டைமை குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய வேலையெல்லாம் வாங்க முடியாது, எடுத்துக்க முடியாது. அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் வந்து பயப்படணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, ChatGPT ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்க, லிங்க்டின் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரியாதவங்க யாரும் இல்லை. இப்போ யாருமே இந்த காலகட்டத்தில், கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், இல்லிட்ரேட்ஸ் இல்லை, செமி லிட்ரேட்ஸ் தாண்டி இப்போ நம்ம லிட்ரேட்ஸ் ஜென்சி ஜெனரேஷன்ல இருக்கிறோம். எந்த வீட்லையுமே இப்போ இந்த 2000க்கு அப்புறம் இல்லிட்ரேட்ஸ் யாரும் இல்லை. அப்போ கொஞ்சம் நாலேஜ் இருந்தா போதும். இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு கூட எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும்னு. ஸோ அது நம்மளுடைய வேலையை எடுத்துக்காது. அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபிஷியண்டா பண்ண முடியும். ஸ்பெசிபிக் டாஸ்க்குக்காக மட்டும் சொல்றேன். கேட்க நினைச்ச கேள்வியில பாதி ஆன்சர் இப்போ முன்னாடி கேட்ட கேள்விக்கு சொல்லிட்டீங்க. இப்போ ஏஐ தான் இனி வரக்கூடிய காலத்துல ஃபியூச்சர் ஏஐ தான், ஏஐ இல்லாம ஒண்ணுமே இல்லை, ஏஐ தெரியலன்னா ஒன்றும் இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. ஏஐ ஃபியூச்சர்னா அதுக்கு அர்த்தம் வந்து ஏஐ யூஸ் பண்ண தெரியணுமா, இல்லை ஏஐ அந்த கோடிங்கை பில்ட் பண்ண தெரியணுமா? ஏஐ உருவாக்கணும்னு எல்லாருமே உருவாக்க போயிட்டா அப்படிலாம் இல்லை பிரதர். திரும்பி நம்ம வீல இன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம். அங்க அதுக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு மாடல் கிரியேட் பண்றவங்க இருக்காங்க, ஃப்ரேம் ஒர்க்லாம் கூட இருக்குது, ஏஐ ஏஜென்ட் கிரியேட் பண்ணி வச்சாங்க. நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய எஸ்எம்இஸ் நெட்வொர்க் இன்ஜினியர் என்னோட ஃபீல்ட்ல வந்து நான் ஆல்ரெடி ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சோ இன்னும் கொஞ்சம் ஃபீல்ட் உள்ள போய் அதை யூஸ் பண்ற இடத்துல கிட்டத்தட்ட நெருக்கமா இருக்கிறனால நான் கேட்கிறேன். அது நீங்க என்ன ஏரியால ஒர்க் பண்றீங்க? ரவுட்டிங் அண்ட் ஸ்விட்சிங். ஓகே, அங்க எப்படி யூஸ் பண்றீங்க? நான் வந்து மெயில்ஸ் ரைட் பண்றதுக்கும் இப்போ ஸ்விட்சோ ரவுட்டர்ஸோ அது கான்ஃபிகரேஷன்ல வந்து எனக்கு டவுட்ஸ், அப்புறம் அதுல வர பிரச்சனைகளை வந்து அதுல என்ன ப்ராப்ளமா இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். அந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க. இது உங்க வேலையை சுலபமாக்குதா இல்ல சுலபமாக்கு? உங்களை வேலையில இருந்து அனுப்பல இல்ல, அப்ப சுலபமாக்குது இல்ல. ஆமா, ஆனா சரி, நான் ஏஐக்கான ரெப்ரசன்டேட்டிவ் இல்ல, நம்ம மித்ததான். நான் ஒன்றும் ஏஐ கண்டுபிடிக்கல, நான் அதனால எனக்கு ஒரு தம்புடைய பிரயோஜனம் கிடையாது. நீங்க கேட்கிற மித்து மட்டும் சொல்றேன். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் வேலையை விட்டு போயிடுமா? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். இப்ப ChatGPT கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ஆர்டிக்கலை ரெடி பண்ண சொன்னா ChatGPT ரெடி பண்ணிடுது. அதுல இருந்து ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் வேலை போயிடுச்சாங்க? ஈஸியா இருக்கும். வெக்காபுலரி கரெக்ஷனா பார்க்க முடியும், எங்கேயாவது மிஸ்டேக் இருக்குதான்னு. ஃபேக்ட் செக் நம்ம தான் பண்ணியாகணும், எப்பவுமே பேக்ரவுண்ட் வெரிஃபை நம்ம தான் பண்ணியாகணும். அது எஃபெக்டிவா மாற்றும். இப்போ அழகா சொன்னார் ஒரு எக்ஸாம்பிள், அந்த லீகல் ஃபைல்ஸ்ல ஒரு 150 பேஜ் இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம ChatGPTல அப்லோட் பண்ணிட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அழகா ஆக்சஸ் பண்ணலாம். அதை ரீட் பண்ணி அழகா நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ அது ஈஸி தானே. 150 பேஜையும் நான் எத்தனை நாள் ஃபுல்லா படிச்சு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்குறது, அது ஈஸியா தானே. அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான். யூஸ் பண்ணி அது நமக்கு தேவையான இன்புட் எடுக்க தெரிஞ்சாலே போதும். அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா தெரிஞ்சா போதும் பிரதர். ஏன்னா இது ஏரியா ஸ்பெசிஃபிக்கா. நீங்க நெட்வொர்க் சைட்ல சொல்றீங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர்ல இருக்கிறவங்க, லீகல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் செக்டர், பேங்க் செக்டர், இவங்க எல்லாருமே வந்து இப்ப ஆட்டோமேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோனோட்டோனஸ் ஆக்டிவிட்டிஸை திரும்பி அதே வேலையை தான் திரும்பி செஞ்சுட்டு இருக்கணும். அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மிஷின்ஸ், நான் ஏன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், ஆட்டோமேட் பண்றது, நம்ம வேலையை சுலபமாக்கிறதுக்காக அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இங்க ஏஐயோட வேலை எங்கன்னா, எங்கெல்லாம் ப்ரெடிக்ஷன் தேவைப்படுதோ அவங்க மட்டும்தான் ஏஐ. அந்த வார்த்தையை நம்ம மறந்துடலாம். ஏஐன்னு நம்ம சொல்லி நம்ம பயப்பட வேண்டாம். மோனோட்டோனஸ் ஆக்டிவிட்டியை ஆட்டோமேட் பண்றோம் மிஷினை வச்சு. ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு நிறைய வேலை இருக்கு, கிரியேட்டிவா வேற ஏதாவது புதுசா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஏஐ பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் இதுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மெடிக்கல்ல இருந்து அந்த கட்டி எடுத்து இது பண்றாங்க அப்படிங்க. ஒருத்தருடைய டேட்டா ஏஐல, அது பிஸ்னஸா இருக்கலாம், மற்ற மெடிக்கல் இதாக இருக்கலாம். இந்த ஏஐல இப்படி எடுக்கும் போது நம்மளுடைய பேரோ நம்மளுடைய ஏதோ இது பண்ணுவாங்க, சேஃப்டியா இருக்குமா? வரக்கூடிய காலங்களில் ஏஐ வச்சு நம்மளுடைய எடுத்துக்காட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஆதார் கார்டு இருந்தது. இந்த ஆதார் கார்டு வந்து சேஃப்டி இல்லை, இந்த ஆதார் கார்டு மூலியமா நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இது. இந்த மாதிரி ஏஐல சில ப்ராப்ளம் இருக்கு சார். இது டெக்னாலஜி சார். நீங்க 2 கொஸ்டின் சேர்த்து கேட்டீங்க. சர்ஜரிலாம் ஏஐ பண்ண முடியுமா? அது ப்ரோக்ராம்டு பாட்டை வச்சு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா மிஷின் கிட்ட கொடுத்து நீயே பண்ணலாம் இன்னும் கொடுக்கல.
அதுக்கு லீகல் ரைட்ஸும் இன்னும் எங்கேயும் ப்ரோக்ராமிங் இது கண்டிப்பா புரியுது. okay. இல்ல அந்த பிரசன்டேஷன் அது பண்ணும்போது நம்ம டேட்டாக்கள் வந்து வெளியில சார் அதுதான் இப்போ ஒரு எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக சார். இப்போ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக, அதனால தான் அவங்க ஒரு அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணும் போதே அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. நான் உங்கள் கான்டாக்டை எடுத்துப்பேன், உங்கள் இன்ஃபர்மேஷன் எடுத்துப்பேன். நீ என் கான்டாக்ட் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த அப்ளிகேஷன் வேணாம் நம்ம விட்டுடணும். நம்ம அந்த அவங்க கைட்லைன்ஸ் ப்ராப்பராக தான் கொடுக்குறாங்க. அந்த லீகல் அட்வைசர்ஸை வச்சு ப்ராப்பராக தான். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரைம் மினிஸ்டர் மற்ற மினிஸ்ட்ரிஸ் G20 நாடுகள் இவங்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அண்ட் எத்திக்கல் ஏஐ. நான் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் எண்ட் யூசருடைய டேட்டா கரெக்டாக எங்கேயும் பிரச்சனைக்குள்ளாகக்கூடாது, எத்திக்கலாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வரணும். அதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஷுட் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். தேங்க்யூ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.